இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பல வாக்குச்சாவடிகளுக்கு சென்று ஆய்வு செய்தார். கோவை ராம்நகரில் உள்ள ஒரு வாக்குச்சாவடிக்கு சென்றபோது பலர் தங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை என புகார் கூறினர். இறந்து போன கணவர் பெயர் இருக்கு, உயிரோடு இருக்க என் பெயர் இல்லை என ஒரு பெண் புகார் சொன்னார். என்னோட உரிமை இல்லையா? நான் உயிரோடு இருக்கேன், ஆதார் இருக்கு, ஓட்டர் ஐடி இருக்கு, ஆனா உள்ள விட மாட்டானுங்கிறாங்க. மெட்ராஸ்ல டிவியில பார்த்து வரேன், சென்னை டிவியை பார்த்துட்டு தான் வரேன். அண்ணாமலை சார் சேலஞ்ச் ஓட்டு இருக்குன்னு போட்டதை பார்த்துட்டு தான் வந்தேன். இங்க வந்து இவர்கிட்ட கேட்டேன், எனக்கு அந்த சார் எனக்கு அனுமதி வரல, அனுமதி வந்தா அவர் சொன்ன உங்களுக்கு பர்மிஷன் தரேன், ஃபார்ம் தரேன், பண்ணி போட்ட போடுங்கிறார். நான் அதுக்காக உட்காந்துருக்கேன். அம்மாவோட பேர் வந்து 2:30ல இருந்து இருக்கேன், வெயில்ல உட்காந்துருக்கேன். ஆனா அவருக்கு இருக்கு, திருமலைக்கு இருக்கு. நீங்க அன்னைக்கே ராமர் கோயில் வாசல்ல அரசியல் பண்ணுங்கன்னு அவளுக்கு அப்பவே நான் சொன்னேன், எனக்கு ஓட்டு இருக்க மனசுல நானும் 6 மாசமா போராடுறேன், ஒண்ணுமே வரமாட்டேங்குது. நீ சேவை மையத்துக்கும் போயாச்சு, எதுக்குமே வரலையே எனக்கு. உங்க வீட்டுல வந்து ஐயா பேருக்கு இருக்கு, உங்க பேருக்கு இல்ல? திருமலை பெருமாள் குழந்தை பேர்ல இருக்கு. பையன் ஒரு பையன், அவன் போட்டு போயிட்டான். இன்னொரு பெண்ணும் தன்னுடைய பெயரும் இல்லை என அண்ணாமலையிடம் சொன்னார். They are voting for last 30 years. But it's the same with me. So I'm voting. I'm 41 now. I'm voting since my 18 years of age at the same place. And you not there. And Amma தங்கச்சி வந்து போட்டு போயாச்சு. தேர்தல் ஆணைய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக அவர்களிடம் அண்ணாமலை உறுதியளித்தார். கோவையில் 1 லட்சம் பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டுள்ளது. திட்டம் போட்டு பெயர்கள் நீக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுவதாக அண்ணாமலை கூறினார். கோயம்புத்தூரை பொறுத்தவரை விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு காலையிலிருந்து நடந்தாலும் கூட சோகமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல இங்க அவருடைய வாக்காளர்களுடைய பட்டியல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அவங்க பேர் இல்ல. இது ரொம்ப சோகமான ஒரு விஷயம். இந்த பூத்துக்குள்ள போனீங்கன்னா மஸ்கட்ல இருந்து ஓட்டு போட வந்திருக்காங்க, டெலிட்டட். அதே போல எல்லா இடத்துலயும் என்ன லாஜிக்ல டெலிட் பண்ணிருக்காங்கன்னே தெரியல. பூத்துக்கு 20 பேர் 25 பேர் சம்பந்தமே இல்லாம, கணவனுக்கு ஒரு போலிங் பூத்துல ஓட்டு இருக்குன்னா மனைவிக்கு வந்து இங்கிருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி 3 போலிங் பூத் தள்ளி ஓட்டு போட வச்சிருக்காங்க. சமீபத்தில் என்ன ஸ்கூல் போயிட்டு வந்தீங்கன்னா அங்கப்பா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரே வாக்குச்சாவடியில 830 பேர் டெலிட்டட். 830 பேர் ஒரே வாக்குச்சாவடியில 830 பேர் டெலிட்டட். 830 பேர் இங்க இருக்கிறாங்க. இது தெரியும், எல்லா எலெக்ஷன்லயும் கூட இது நடக்கிறது. ஆனா இந்த முறை வந்து இவ்வளவு பெரிய அளவுல ஒரு மாஸ் ஸ்கேல்ல பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல இந்த அளவுக்கு டெலீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல. ஓட்டர்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கு. அதன் பிறகு 801-2 மிஸ் ஆனா கூட பரவாயில்ல, பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். 830 பேர்த்த ஒரே ஊர்ல ஒரே இடத்துல அவருடைய வாக்குரிமை எடுக்கப்பட்டிருக்குன்னா இது நியாயமான முறையில தான் எலெக்ஷன் கமிஷன் ப்ரீ போல் ப்ரிப்பேர்னஸ் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு தங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. அதையெல்லாம் தாண்டி மக்கள் வந்து உற்சாகமா இருக்கிறாங்க. ஆனா இதுதான் எங்களுக்கு பெரிய வருத்தம். இவ்வளவு பேர் பண செலவு பண்ணி மலேசியால இருந்து, மஸ்கட்ல இருந்து, வேற வேற ஊர்ல இருந்து வந்தும் கூட அவர்களுக்கு வந்து வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு இடத்துலயும் நடக்கிற ஸ்டோரி. பல்லடம் சூலூர்ல இருந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் வரைக்கும். அதனால எல்லா இடத்துலயும் கூட ரிட்டர்னிங் ஆபீசர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கிட்ட நம்ம டீம் பேசிட்டு இருக்காங்க. பல இடத்துல சாலை மறியல் பண்ணிருக்காங்க, பல இடத்துல போராட்டம் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கான என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத நாங்களும் தேடிட்டு இருக்கோம்.